கடவுள் இன்றைக்கு அநேக காரியத்தை நமக்கு என்ன செய்ய, எது உன்னால் முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை நான் முடித்து காமிக்க போகிறேன். அல்லேலூயா. எது நடக்காதுன்னு நீ நினைக்கிறியோ அதை நான் நடத்தி காமிக்க போகிறேன். ஒரு அழகான பாடல் உண்டு, காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு. இந்த கறக்கும் கரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்றைக்காச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா? அம்மாவினுடைய கரம் என்றைக்கும் எப்படிப்பட்ட கரம்? அம்மாவுடைய கரம் சத்தமே வரும். அம்மாவுடைய கரம் அள்ளி தரக்கூடிய கரம். அம்மா கையை குறுக்கி இருக்கிறாங்களா? உலக பிரகாரமான அம்மா என்னைக்காச்சும் கையை குறுக்கியிருக்காங்க, அம்மா எனக்கு 2 தோசை வேணும், நான் உனக்கு 1 தோசை தான் தருவேன் சொல்லியிருக்காங்களா அம்மா என்னைக்காச்சும்? தோசை சாப்பிட்டவங்க சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 தோசை கேட்டால் இன்னொரு தோசை சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை இந்த 3 தோசை கொடுங்கம்மா, இல்லை நான் உனக்கு 2 தோசை தான் கொடுப்பேன் சொல்லியிருக்காங்களா? என்னைக்காச்சும் அம்மா சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அந்த கரம் கொடுக்கிற கரம். அப்பா அம்மாவோட கரமே கொடுக்கிற கரம்னா ஏசப்பாவுடைய கரம், அல்லேலூயா, அது காக்கிற கரம், அது வல்லமையின் கரம், அது நம்மை உயிர்ப்பிக்கிற கரம். அந்த கரத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னால் முடியாது சாமி, நீங்கள் செய்ய போகிறீங்க. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? காக்கும் கரங்கள் உண்டு உனக்கு இல்லை, உண்டு எனக்கு. சொல்லுங்க எல்லாரும், காக்கும் கரம் எனக்கு உண்டு. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டுவோமா? எல்லாம் அமர்ந்துக்க தூக்கம் வருதோ? கரங்களை உற்சாகமாய் தட்டுவோம். யாரை நம்ப போகிறோம்? இயேசுவை நம்ப போகிறோம். சேர்ந்து பாட போறோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நிந்தனைகள் வந்தாலும் நம்மளை ஆண்டவர் நீதி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அப்பொழுது நம்ம யார்கிட்ட தான் நம்மளுடைய இருதயத்தை கொடுக்கணுமா? ஆண்டவரிடத்துல மாத்திரம்தான். இப்படியாக சொல்கிறது, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். இந்த நிமிடம் வரைக்குமாக நம்ம இந்த ஆலயத்துல இங்க உட்கார்ந்துருக்கோம்னா யாருடைய கிருபையாய் இருக்கிறது? ஆண்டவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. எத்தனையோ பேர் நேத்து இந்த தினத்தை இருந்தவங்க இன்றைய நாள்ல வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல ஆண்டவருடையக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்மை ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார் என்றால் நமக்காக ஒரு நோக்கம் உண்டு. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கிறது சுவாமி, என்னிடத்துல நீர் பேசும். ஆண்டவரே, என்னை நீர் கை தூக்கி என்னை எடுத்து விடும் சொல்லி எத்தனை பேர் ஆண்டவர்ல நம்ம மன்றாடி கொண்டு இருக்கிறோம். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை
மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடு. எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா.